இப்ப ருத்ராஜை பத்தி பேசவே வேணாம். ருத்ராஜ் என்னதான் பண்றாரு? கேப்டன்னால ரன் வரலையா, இல்ல ரன்னுனால கேப்டன்ஷிப் வரலையா? கேப்டன்ஷிப்லயும் தடவுறாரு, மேட்ச்லயும் தடவுறாரு, ரன்லயும் தடவுறாரு, டாஸ்ல எப்படியோ ஒரு டாஸ் ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு ருத்ராஜ்? இல்ல என்ன பண்ணணும்? ருத்ராஜ் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா 1 டவுன் 2nd டவுன் அந்த மாதிரி இருந்தாரு. வந்த புதுசுல ஓபனர் தான் அவரு. ஓபனர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வேற யாருக்காவது கொடுத்துட்டு இல்ல மேத்யூ ஷாட், கேதர் ஜாதவ், அதுக்கு மட்டும் மேத்யூ ஷாட்டா கேதர் ஜாதவ் சொல்ல மாட்டாரு. ஓகே ஃபாரின் கேதர் ஜாதவ் கொடுத்துட்டு 1 டவுன் விளாடலாம். பட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சாம்சனும் நானும் தான் விளாடுறேன். நல்ல ஆக்சுவலா ருத்ராஜ் ஓபனர் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் கேப்டன்ஷிப்னால பிரஷர் ஹேண்டில் பண்ணலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோணுது. எனக்கு ஒரு மேட்சோ இல்ல 2 மேட்சோ ஒரு 1 டவுன் 2nd டவுன் விளாண்டு பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணும். சரி 1 டவுன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப 1 டவுன்ல விளையாடுற ஆயுஷ் மாத்திரை என்ன பண்ணுவீங்க? ஆயுஷ் மாத்திரைக்கு தான் இப்ப இன்ஜுரி ஆயிருக்கு இல்லையா? சரி ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த ஓப்பனிங்ல பவர் பிளேல எப்படியோ 2 பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் போயிடுறாரு. அந்த பவர் பிளேல வந்து அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் 1 டவுன்ல உங்களுக்கு வந்து இவர் மேத்யூ ஷாட் வந்து பவர் பிளேல நல்ல கேப்ஸ் இருக்கும், நல்லா அடிப்பாரு. அதே மாதிரி சாம்சனும் அதே மாதிரி அடிப்பாரு. 1 டவுன் கெய்க்வாட் வரப்போ கொஞ்சம் அவர் ஸ்டேபிளா விளையாடுவாரு. அப்படின்றப்போ விக்கெட் இருக்காது. நம்ம பவர் பிளேல தாண்டிட்டோம், பவர் பிளேல ஒரு விக்கெட் தான் விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் எப்படி வேணா அடிக்கலாம். கரெக்டா ஆனா அடிக்க மாட்டாங்கல்ல. அப்போ இவர் ஆயுஷ் மாத்திரைக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவர் கொண்டு வர மாட்டீங்களா? உர்வில் பட்டேல் வந்துருவாரு. ஆமா கொண்டு வருவீங்கல்ல. அப்ப உர்வில் பட்டேலும் ஒரு மாதிரி பவர் ஹிட்டர், பவர் பிளே அந்த எப்படி சொல்றது, ஆயுஷ் மாத்திரைக்கு ஈக்குவல் தான் உர்வில் பட்டேல் சொல்லலாம். ஆயுஷ் மாத்திரை வந்து பவர் பிளேல அடிக்கிறாரு. அப்ப உர்வில் பட்டேல நீங்க இன்னும் தள்ளி அனுப்புவீங்களா? 4வது இடத்துக்கு அனுப்புவீங்க. ஆமா வேற வழி இல்லை.